जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दन व्रज जनरञ्जन यशोदनन्दन व्रज जनरञ्जन यमुनदीरा वनचारि यमुनदीरा वनचारि जय राधा माधव जय कुंज बिहारी जय राधा माधव जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा माधव हरे जय राधा गोपीनाथ गोपीनाथ राधे निताय गौर हरि बोल निताय गौर हरि बोल जय जय प्रभुपाद जय श्रीला प्रभुपाद जय जय गुरुदेव जय श्रीला गुरुदेव अनंत कोटि वैष्णव की जय प्रभुपाद की जय गुरुराज की जय गौर प्रेमानंदे हरि बोल हरे कृष्णा எல்லாருக்கும் हरे कृष्णा माता जी हरे कृष्णा माता जी हरे कृष्णा माता जी எல்லாருக்கும் हरे कृष्णा प्रभु जी காலை வணக்கம் हरे कृष्णा नाम எல்லாருக்கும் ஸ்கிரீன் ஷேர் தெரியுதா தெரியுது ஓகே மது चित्रा माता हरे बोल हरे कृष्ण प्रभु जी चित्रा माता जी एंड वेट्री चेल्वी माता जी நம்ம ரிப்பீட் பண்ணலாமா பண்ணலாம் माता जी ஓகே மாதா जी थैंक यू மாதா जी हरे बोल இன்னைக்கு பகவத்கீதா 5வது அத்தியாயம் 3வது பதம் 3வது ஸ்லோகம் हरे कृष्णा ज्ञेयः नित्य सन्न्यासी ज्ञेयः नित्य सन्न्यासी ज्ञेयः नित्य सन्न्यासी यो न द्वेष्टि न काङ्क्षति यो न द्वेष्टि न काङ्क्षति यो न द्वेष्टि न काङ्क्षति निर्द्वन्द्वो हि महाबाहो निर्द्वन्द्वो हि महाबाहो
निर्द्वन्द्वो हि महाबाहो निर्द्वन्द्वो हि महाबाहो निर्द्वन्द्वो हि महाबाहो सुखं बन्धात् प्रमुच्यते 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 ज्ञेयः स नित्यसन्न्यासी नित्यसन्न्यासी यो न द्वेष्टि न काङ्क्षति यो न द्वेष्टि न काङ्क्षति निर्द्वन्द्वो हि महाबाहो निर्द्वन्द्वो हि महाबाहो सुखं बन्धात् प्रमुच्यते सुखं बन्धात् प्रमुच्यते हरि बोल हरे कृष्णा வெற்றி செல்வி மாதாஜி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறோம் மாதாஜி. பதம் 3. ஞேயகச நித்ய சந்நியாசி யோ ந த்வேஷ்டி ந காங்க்ஷதி நித்வந்தோ ஹி மகாபாஹோ சுகம் பந்தாத் பரமுச்யதே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Thank you, மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மங்களாச்சரணமோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பிரபுஜி. हरे कृष्णा माताजी. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा மாதாஜி. பிரபுஜி யாராவது மொழிபெயர்ப்பு வாசிக்கிறீங்களா? 5.3 வாசிக்கிறோம் அம்மா. லட்சுமி வாசிக்கவா? எஸ் மாதாஜி. எவன் ஒருவன் தனது செயல்களின் விளைவுகளில் விருப்பு வெறுப்பு அற்றவனோ அவனே நிரந்தரமான சந்நியாசி ஆவான். பலம் பொருந்திய புலங்களை உடைய அர்ஜுனா, எல்லா இருமைகளிலிருந்து விடுபட்டுள்ள அத்தகையவன் பௌதிக பந்தங்களை எளிதில் வென்றி முழுமையாக முக்தி அடைகிறான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. இப்போ நம்ம அத்தியாயம் 5 பார்த்துக்கிட்டு இருக்கோம். கர்ம யோகம் கிருஷ்ண உணர்வில். முன்னாடி 3rd சாப்டர்ல பார்த்தோம், கர்ம யோகம் பார்த்தோம். இப்போ அதோட என்ன ஆட் ஆகிருக்கு, அதே செயல் தான். என்ன ஆட் ஆயிருக்கு அப்படின்னா கிருஷ்ண உணர்வில். சோ ஒவ்வொரு செயலையும் கிருஷ்ண உணர்வில செய்யறோம். ஃபர்ஸ்ட் அர்ஜுனன் 2.7ல என்ன பண்ணாரு, பகவான் கிட்ட என்னோட கடமையால நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், உங்ககிட்ட சரணடைஞ்ச சீடன்னா எனக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்றாரு. அதே மாதிரி 3rd சாப்டர்ல 3.2ல என்ன சொல்றாரு, புத்தி நீங்க பலநோக்கு செயலை விட புத்தி சிறந்தது அப்படின்றீங்க. சோ அதுல எது சிறந்தது அப்படின்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்றாரு. அதே மாதிரி இந்த 5th சாப்டர்லயும் அர்ஜுன் ஃபர்ஸ்ட் ஸ்லோகால என்ன பண்றாரு, அவரோட சந்தேகங்களை கேட்கிறாரு. இப்படிதான் ஆக்சுவலி நம்மளும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் நம்மளோட ஆன்மீக குரு கிட்ட எதை செய்யணும் அப்படின்றத கேட்கணும். சோ இங்க அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்டாரு அப்படின்னா, முதல்ல செயலை துறக்கணும் அப்படின்னீங்க, அப்புறம் பக்தியோட செயலாற்றணும் அப்படின்னீங்க, இதுல எது எனக்கு நன்மையை தரும் அப்படின்னு கேட்கிறாரு. செயலை துறக்கணும்னா செயலை செய்யாம இருக்கிறது செயலை துறக்கணும் கிடையாது. செயலோட அந்த விளைவை, அந்த பலனை துறக்கணும், அததான் இங்க சொல்றாரு. அப்புறம் 2nd ஸ்லோகால பகவான் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாரு, இது ரெண்டுமே உனக்கு முக்திக்கான வழிதான், ஆனா அதுல தி பெஸ்ட் எது அப்படின்னா பக்தி தோண்டு அப்படின்னு சொல்றாரு. இந்த 3rd சாப்டர்ல பகவான் என்ன சொல்றாருன்னா, உண்மையான துறவுனா என்ன அப்படின்றத சொல்றாரு. இந்த பதத்துல இப்போ நம்ம ஒரு செயலை செய்யறோம், அந்த செயல்ல அதோடைய ரிசல்ட்ல நமக்கு விருப்பு வெறுப்பு அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது.
அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா அவங்கதான் நிரந்தர சன்னியாசி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி யாரால இருக்க முடியும் அப்படின்னா, யார் ஒருத்தர் முழுமையா இந்த கிருஷ்ண உணர்வு பிளஸ் முழுமையா கிருஷ்ண உணர்வுல இருக்காங்களோ அவங்களாலதான் வந்து இந்த மாதிரி இருக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு யார பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜுக்கு வந்து 7 நாள் சப்தாகாரமா பாகவதம் சொல்றாரு. அவருக்கு வந்து பாம்பு தீண்டிதான் வந்து அவர் சாபம் வாங்குறாரு. சோ இந்த பாகவதம் பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு, கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பாம்பு வந்து கடிச்சு அவரை இறக்கணும்னு தெரியும். ஆனா அவர் வந்து வெயிட் பண்ணி இதெல்லாம் எதையும் பார்த்துட்டு போல. அவரோட டியூட்டி வந்தாரு, பாகவதம் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரை போனாரா போகலையா எதையும் அவர் கன்சிடர் பண்ணிக்கவே இல்லை. அவர் பாட்டு கிளம்பி போய்கிட்டே இருந்தார். சோ அந்த மாதிரி இருக்கவங்கள வந்து உண்மையான துறவி, நித்தியமான சன்னியாசி அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி யாரால இருக்க முடியும் அப்படின்னா, யார் ஒருத்தவங்க கிருஷ்ண உணர்வுல முழுமையா இருக்காங்களோ அவங்களாலதான் வந்து அந்த மாதிரி இருக்க முடியும். இப்போ கிருஷ்ண உணர்வுல இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும், இது எல்லாமே வந்து பகவானுடையது அப்படின்றது தெரியும். பகவான் தான் வந்து ஆளக்கூடியவரும் அவர் தான், அவர் வந்து என்ஜாய் பண்ணக்கூடியவரும் அவர் தான், கண்ட்ரோலரும் அவர் தான், என்ஜாய் பண்ணக்கூடியவரும் அவர் தான் அப்படின்றது தெரியும். அதனால கிருஷ்ண பக்தர்கள் வந்து எதுலயும் வந்து விருப்பு வெறுப்பு, அப்புறம் வந்து பிடிக்காது அந்த இருமைகள் எல்லாம் வந்து அவங்க இருக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி இருக்கனால இவங்க பௌதிக பந்தத்திலயும் வந்து அந்த பௌதிக அட்டாச்மெண்ட்டுக்கு வந்து அப்பாற்பட்டுதான் வந்து இந்த கிருஷ்ண உணர்வுல இருக்கவங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்க. பகவான் இவங்களதான் வந்து உண்மையான துறவிகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. செகண்ட் சாப்டர்லயே பகவான் வந்து 2.14 சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்பமும் துன்பமும் நமக்கு எப்படி வந்து பருவ காலங்கள் வெயில்ல மழை வருதோ அந்த மாதிரி வரும், ஆனா இதை பொறுத்துக்கொள்ளணும் அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. 2.15 சொல்றாரு, இந்த இன்ப துன்பத்திற்கு அப்பாற்பட்டு தன்னிலை மாறாம யார் ஒருத்தர் இருக்காங்களோ அவங்கதான் வந்து அந்த விடுதலை முக்தி அடையறதுக்கு தகுதி எலிஜிபிளான பர்சன் அப்படின்னு சொல்லி பகவான் ஆல்ரெடி அர்ஜுனனுக்கு சொல்லி இருக்காரு. சோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாம பகவானோட கிருஷ்ணரோட நிலைய புரிஞ்சுக்காம பகவானுக்கு அன்பு தொண்டு பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நம்மளால இந்த ஸ்டேஜுக்கு வர முடியாது. இதுல பாகவதம்ல கூட பௌதிக துறவுனா என்ன அப்படின்றது ஒரு ஸ்லோகம் 11.2.42 சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, இப்ப யார் ஒருத்தவங்க பசியோட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசியோட இருக்கவங்க வந்து சாப்பிடுறான் அப்படின்னா மூன்று விஷயத்த ஃபீல் பண்ணுவான். என்ன அப்படின்னா, அந்த ஒரு வாய் சாப்பிட்ட உடனே திருப்தி ஆகும். ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட உடனே ரொம்ப பசியா இருந்து சாப்பிட்றான் அப்படின்னா திருப்தி அடைவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அவன் புஷ்டி, அவனுக்கு வந்து சக்தி கிடைக்கும். சாப்பிட்ட உடனே அந்த எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா சாப்பிடா இருந்தனா டயர்டா இருப்பான், எனர்ஜி கிடைக்கும். தேர்ட் விஷயம் என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா பசி நீது. இந்த 3 விஷயமும் வந்து ஒரு சேர இது நடக்குது. அதே மாதிரி பகவான் கிட்ட யார் சரணடைகிறாங்களோ அவங்களுக்கு 3 விஷயம் கிடைக்குது. என்ன விஷயம் அப்படின்னா பக்தி கிடைக்குது, அதே மாதிரி பகவானுடைய நேரடியான அந்த அனுபவத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. தேர்ட் விஷயம் பௌதிக துறவு. ஏன்னா இந்த பௌதிக துறவு தான் அந்த சன்னியாசத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. சோ இந்த 3மே வந்து ஒரே சமயத்துல வந்து நடக்கிறது. அப்புறம் சில பிரபுபாதர் கூட பொருளுரையில சொல்லியிருக்காரு, கிருஷ்ண உணர்வுல முழுமையா இருக்கவங்கதான் எப்போதும் வந்து சன்னியாசிகள் அப்படின்னு வந்து சில பிரபுபாதர் சொல்றாரு. கிருஷ்ண உணர்வுல இருப்பவங்களால மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் வந்து பகவானோட திருப்திக்காக செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட சுரூபம் என்ன அப்படின்றது தெரியும். நம்ம பகவானுடைய நித்திய தொண்டன் அப்படின்றது தெரியும், பகவானுடைய அம்சம் அப்படின்றது தெரியும். பகவானுடைய அம்சம் தான், பகவானுக்கும் நமக்கும் குணங்கள் வந்து ஒரே மாதிரி தான், ஆனா அதோட அளவுகள் வந்து வேறுபட்டது. இப்ப எப்படின்னா 1 கிராம் ஆஃப் கோல்டு அது வந்து நம்ம, 1 டன் ஆஃப் கோல்டு, 1 டன் தங்கம் இருக்கிறது வந்து பகவான். அந்த ஆனா குணங்கள் ஒரு மாதிரி இருந்தாலும் அளவுகள்ல வந்து வித்தியாசம். ஏன்னா நமக்கு நம்மளோட உடலை பத்தி தான் தெரியும், ஆனா பகவானுக்கு எல்லாரோட உடலை பத்தியுமே தெரியும். சோ அதனால நம்மள வந்து நம்ம பகவானும் நம்மளும் குணங்கள் சேமா இருந்தாலும் அந்த ஒரு குவான்டிட்டி வந்து வித்தியாசம். அந்த ஒரு ஞானம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா கிருஷ்ண உணர்வில் உள்ள பக்தர்களுக்கு வந்து இருக்கு. அதனாலதான் அது இன்னும் ஒரு சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடல் தண்ணி இருக்கு, அந்த கடல் தண்ணியில உப்பு இருக்கு, அதுல இருந்து 1 டம்ளர் தண்ணி எடுத்தா அதுலயும் உப்பு இருக்கு. சோ ரெண்டுலயுமே உப்பு இருக்கு.
பட் இருந்தாலும் கடல் தண்ணின்னு வந்து பகவான், அந்த ஒரு டம்ளர் ஆஃப் தண்ணி வந்து நம்ம இது சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக இது. சோ இந்த மாதிரி ஞானம் இருப்பவங்களாலதான் எதை செஞ்சாலும் கிருஷ்ணரோட திருப்திக்காக வந்து செய்வாங்க. இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா இந்த பௌதீகத்திலேயே இருந்தா கூட நம்ம வந்து முக்தி அடைஞ்ச நிலையில தான் வந்து நம்ம இருக்கோம், முக்தி அடைந்த ஆத்மா. ஏன்னா இதுல வந்து யுதிஷ்ட மகாராஜா கூட நாரத முனிவர் கிட்ட வந்து கேட்பாராம். என்ன சொல்லினா, பிரகலாத மகாராஜா வந்து இவ்வளவு நாள் இருந்திருக்காரு, ஏன் அவ்வளவு பற்றுதலா அப்படின்னு சொல்லி கேட்பாராம். அதுக்கு வந்து அவர் வந்து சொல்லுவாராம், அவரை இந்த பௌதிக பொருள் மேல அட்டாச் ஆகி அந்த பற்றுதலால அவர் இங்க இல்ல, எல்லாருக்கும் வழி நடத்தணும், கைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவர் இருந்தாரு அப்படின்னு வந்து நாரத முனிவர் வந்து சொல்றாரு யுதிஷ்ட மகாராஜாக்கு. சோ அந்த கைட் பண்றதுக்காக இருந்ததுனால இந்த பௌதிகத்துல இருந்தாலும் அவங்க முக்தி அடைந்த ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சரி, ஒரு சின்ன ஸ்லோகா, ஒரு ஸ்டோரி பார்ப்போம். எப்படின்னா அந்த முக்தி அடைந்த ஆத்மாவை எதோட கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கொப்பரை தேங்காய் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த கொப்பரை தேங்காய்க்குள்ளதான் இருக்கும். சோ அந்த பௌதிகத்துக்குள்ள உலகத்துலதான் இருப்பாங்க. ஆனாலும் அது தனியா தானே இருக்கு. சோ அந்த மாதிரி இவங்க வந்து இந்த பௌதிகத்துல இருந்தா கூட முக்தி அடைஞ்சுதான் இருப்பாங்க. இந்த கதை என்ன அப்படின்னா, பரத மகாராஜா. அது வந்து 5th canto 9th chapter 1st ஸ்லோகால இருந்து, அந்த 9th chapter இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இவர் வந்து மிகப்பெரிய ராஜா. இவர் வந்து பகவானுக்கு வந்து நல்லா பக்தி பண்ணிக்கிட்டு இருக்காரு. பக்தியில வந்து இவருக்கு அதிக ஈடுபாடு இருக்கு. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவர் நாட்டை அல்றது, அந்த செல்வங்கள் அதுல எல்லாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஈடுபாடு இல்லை. மோஸ்ட்லி பக்தர்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்காது. அதே மாதிரி இவருக்கும் அந்த மாதிரி இல்லை. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன பண்றாருன்னா, வைஃப், பையன், அந்த நாட்டை, ராஜ்யத்தை எல்லாத்தையும் அவங்கவுங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு இவர் வந்து காட்டுக்கு வந்து தவம் பண்ண போயிடுறாரு. அப்ப தவம் பண்ணிட்டு போகும்போது அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அங்க வந்து ஒரு குடில் அமைச்சு இருக்காரு. அப்ப வந்து என்ன அப்படின்னா, ஒரு சிங்கம் வந்து ஒரு மானை வந்து துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கு. அதை வந்து இவர் பாக்குறாரு. அந்த மான் வந்து கர்ப்பிணியா இருக்கு. அந்த சிங்க துரத்துட்டு அந்த பயத்துல என்ன பண்ணுது, ஒரு ஆறை வந்து தாண்டுது. இந்த சைட்ல இருந்து அந்த சைடு வந்து தாண்டுது. அப்ப தாண்டும் போது வயிற்றுல இருந்து அந்த மான் குட்டி வந்து கீழே வந்து விழுந்துருது. அந்த மான் அந்தாண்ட தாண்டி விழுந்து அது வந்து என்ன ஆயிடுதுன்னா இறந்துடுது. அப்ப அந்த மான் குட்டி மட்டும் தனியா இருந்ததை பார்த்துட்டு இவருக்கு வந்து இவர் வந்து பகவானோட பக்தி பண்ணதான் இவர் வந்தாரு. இப்போ இந்த மான் குட்டி ஹரே கிருஷ்ணா, மகஜி மியூட் போடுங்க. அந்த மான் குட்டி மேல என்ன ஆகுதுன்னா ஒரு பரிதாபம் வந்துடுது. ஏன்னா யாருமே இந்த மானுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பகவானோட பக்திகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு என்ன ஆகுதுன்னா இந்த மான் மேல பற்றுதல் அதிகமாயிடுது. மான் மேல பற்றுதல் அதிகமானதுனால இதுக்கு தேவையானது என்னவோ, அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த காரியங்கள் வந்து இவர் செய்ய வந்து ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது இவருக்கும் வந்து என்ன ஆகுதுன்னா வயசாகுது. அந்த மான் வந்து வெளியில போகுது, சாப்பிடுது, வருது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. இவருக்கும் வயசாயிடுச்சு. ஒரு 2-3 நாள் இந்த மான் வரல. அப்போ வந்து ஐயோ இந்த மான் என்ன ஆச்சோ தெரியல, இந்த மானுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து ஃபீல் பண்றாரு. அந்த மானோட ஞாபகத்திலேயே இருக்காரு. மானோட ஞாபகத்திலேயே இருந்ததால அந்த மான் வராததுனால இவர் அந்த மானோட ஞாபகத்துல இருந்து இறந்ததுனால, அந்த மானோட ஸ்மரன்ல இறந்ததுனால இவர் வந்து மானா பிறக்கிறாரு. ஆக்சுவலி 8th chapterல நம்ம படிப்போம், பின்னாடி படிப்போம். அதுல வந்து எம் வாபி ஸ்மரன் பாவம். சோ நம்ம எதை நினைச்சு நம்ம உயிரை விடுறோமோ அதுவாகவே ஆகுவோம். இப்ப பகவானை நினைச்சு உயிரை விட்டோம்னா பகவான் லோகத்துல பிறப்போம். அது முன்னாடி ஸ்லோகால பார்ப்போம். அந்த காலேச்ச மாமியவே அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து நம்ம எதை நினைச்சு விடுறோமோ அத மாதிரி ஆகும். சோ இவர் மான நினைச்சு உடலை விடுறாரு. அதனால இவர் மானா பிறகுறாரு. ஆனா மானா பிறந்தாலும் முற்பிறவில இவர் வந்து பக்தி பண்ணதால அந்தோட பக்தியால இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஆசிரமங்கள்ல வந்து பகவானுடைய கதைகள் கேட்கிற இடத்துல இருந்து இவர் வந்து கதையை கேட்பாரு. மத்த மான்கள் மாதிரி இவர் அவங்களோட சேர்ந்து இருக்க மாட்டாரு. இவர் தனியா இந்த மாதிரி கதைகள் கேட்டுட்டு இப்படியே இருந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த மான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த மான் இறந்து இவர் வந்து என்னவா பிறக்கிறாரு, பரத மகாராஜாவா பிறக்கிறார், ஜட பரதர். ஏன் ஜட பரதர்ன்ற பேரு வருது அப்படின்னா, இவர் வந்து ஜட மாதிரி இருப்பாராம். எப்படி சொல்றது, ஒரு காது கேட்காத மாதிரி, பேச முடியாத மாதிரி, ஒரு ஆக்டிவா அந்த மாதிரி இருக்க மாட்டாரு. ஏன் இவர் அப்படி இருக்காருன்னா, முன்னாடி எல்லாம் செஞ்சு ஆனா இவருக்கு ஒவ்வொரு பிறவிலும் பண்ண ஒரு
அந்த ஞாபகங்கள் வந்து இருக்கு. பகவான் ஸ்பெஷல் மர்சி இவருக்கு கொடுத்திருக்காரு. அதனால முன்னாடி பண்ண தப்ப இந்த பர்த்ல நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் வந்து ஒரு பிராமணருக்கு வந்து பையனா பிறக்கிறாரு. அந்த பிராமணருக்கு வந்து ஆனா அவங்க அப்பா வந்து பிராமணர் இல்லையா, அந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் வந்து சொல்லி கொடுத்தா கூட இவர் வந்து அதுல பெருசா எதுலையும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுல அப்படியே ஜடம் மாதிரி இருப்பாரு. மத்தவங்க எல்லாம் வந்து இவன் ஒரு ஜடம் அப்படின்ற அளவுக்கு அவர் நடந்துப்பாரு. இவங்க அப்பாவுக்கு வந்து 2 மனைவிகள். முதல் மனைவிக்கு வந்து 9 பசங்க. அவங்கள நல்லா வேதம் படிச்சு நல்ல இன்டெலிஜென்ட் பர்சனா இருப்பாங்க. 2வது மனைவிக்கு வந்து 2 பசங்க ட்வின்ஸ், ஒரு பெண்ணு ஒரு ஆண். அந்த ஆண் தான் இந்த ஜடபரதர். அப்போ அவங்க அப்பாவும் வந்து இவருக்கு அட்லீஸ்ட் இந்த வேதங்கள் தான் சொன்னா இவருக்கு புரிஞ்சுக்க முடியல, அட்லீஸ்ட் வாயை கையை கழுவுறதுக்காச்சும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாரு. அப்படி சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அவர் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுறாரு, அவங்க அப்பா இறந்துடுறாரு, வயசாயிடுது. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அம்மாவும் என்ன பண்றாங்க, உடன்கட்டை ஏறிடுறாங்க. அப்போ உடன்கட்டை ஏறினதுனால முதல் மனைவியோட பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இவங்களை வந்து ரொம்ப படிக்காதவங்க அப்படின்றதுனால ஒரு ஏளனமா அந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்க. இவர் ஆனா அதை பத்தி எல்லாம் எதையும் மைண்ட் பண்ணிக்கவே இல்லை. அப்புறம் இவரை என்ன பண்றாங்கன்னா தோட்டத்துக்கு காவலுக்கு வச்சிடுறாங்க, அவங்களோட தோட்டங்களுக்கு. அங்கேயும் இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஐயோ அந்த குருவிகள்லாம் வந்து சாப்பிடட்டும், அந்த மாடு வந்து இங்க இதெல்லாம் சாப்பிடட்டும், வயல்ல வந்து சாப்பிடட்டும், அந்த மாதிரிதான் அவர் இருப்பாரு. அந்த ஆத்மா பிளாட்ஃபார்ம்ல தான் வந்து அவர் இருப்பார். இந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு ஃபுட்டு வந்து என்ன கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த சாப்பாட்டோட இந்த நொய் இருக்கு இல்லையா, அந்த நொய், உமி, அந்த கருகி போன அந்த அரிசி, இந்த மாதிரிதான் கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். ஆனா அதை கூட வந்து அவர் சந்தோஷமா எடுத்துப்பாராம். எந்த வெறுப்பு, இந்த மாதிரி நமக்கு கொடுத்துட்டாங்களே அந்த மாதிரி எல்லாம் அவர் நினைக்காம அவர் வந்து அதை ஏத்துப்பாராம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கொல்லக்கூட்ட கும்பல் வருது. அந்த கொல்லக்கூட்ட கும்பல் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கொல்லக்கூட்ட தலைவனுக்கு வந்து குழந்தை இல்லை. அதனால யாரையாவது ஒரு ஜட மாதிரி விலங்குகளை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஜடமா இருக்கவங்கள அந்த காளிக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தனை பிடிச்சிட்டு வராங்க. அப்போ பிடிச்சிட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த பிடிச்சிட்டு வர வந்து தப்பிச்சு போயிடுறான். அப்போ வந்து சுத்தி முத்தி 4 பக்கமும் பாக்குறாங்க, யாருமே இல்லை. ஆனா இவர் ஒருத்தர் தான் அந்த தோட்டத்துக்கு காவலா அங்க படுத்துட்டு இருக்காரு. நல்ல பலமா இருக்க மாதிரி இருக்காரு, ஜெய்சாண்டிக்கா இருக்காரு. அப்போ வந்துட்டு என்ன பண்றாங்க, இவரை பிடிச்சி கூட்டிட்டு வராங்க, ஒரு கயிறுல கட்டி கூட்டிட்டு வராங்க. இப்போ ஒரு ஆடை வந்து பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆடை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா அதுக்கு ஃபுட் எல்லாம் நல்லா வயிறு நிறைய கொடுத்து, அதுக்கு மாலைகள்லாம் போட்டு தண்ணி எல்லாம் போட்டு கழுவி விட்டு அந்த மாதிரி நீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவரை என்ன பண்ணாங்க அப்படின்னா, குளிக்க வச்சு நல்லா புது அட்ரஸ் எல்லாம் போட்டு இவருக்கு மாலை எல்லாம் போட்டு நல்லா அலங்காரம் எல்லாம் பண்ணி கொண்டு வந்து காளிக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. அப்ப காளிக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா அப்போ வந்து அந்த பூசாரி வந்து என்ன பண்றாங்க, வெட்டுறதுக்கு வந்து கத்திய வந்து உயர்த்துறாங்க. ஆனா நம்மளா இருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம், ஐயோ கொல்ல போறாங்க அந்த மாதிரி பயப்பட்டிருப்போம். ஆனா இவர் அந்த மாதிரி பயம் எதுவுமே பட கிடையாது. அவர் நார்மலா இருந்தார். அப்போ வந்து காளிக்கு வந்து பயங்கர கோபம் வந்துருது. ஏன்னா இவங்க எல்லாம் திருடன்கள், கொள்ளைக்காரனுங்க. இவங்க வந்து ஒரு தூய பகவானுடைய தூய பக்தனை கொண்டு வந்து பலிய கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோவப்பட்டுட்டு அவங்களோட விக்கிரகத்துல இருந்து அது 2 அப்படியே உடைஞ்சிருமா. அந்த விக்கிரகம் உடைஞ்சி அத வெளியில வந்து பயங்கர தேஜஸோட ஒளியோட காளி தேவி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கத்தியால இவரை வெட்டுறதுக்கு தூக்குனாங்களோ அந்த கத்தியால அந்த கொள்ளைக்கார திருடர்கள் எல்லாம் வந்து வெட்டி சாய்ச்சிருவாங்களாம். இப்போ நம்ம யாராவது இந்த மாதிரி ஒரு ஆபத்துல நம்மள வந்து காப்பாத்துனாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவங்களுக்கு என்ன சொல்லுவோம்? ஹரே கிருஷ்ணா. தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துனாங்கன்னு சொல்லு. தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துனாங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா இவர் வந்து அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையாம். அந்த காளிக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலையாம். அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டாராம். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாம் வந்து பாடி பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். ஆனா இவர் வந்து ஆத்மா பிளாட்ஃபார்ம்ல இருக்கனால அத இது இது இந்த விஷயத்த ஒரு ஆச்சரியமாவே அவருக்கு தெரியவே இல்லையா. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு ஒரு ராஜாவுக்கு வந்து ராஜா ரகுகுணாக்கு ஆத்ம ஞானத்தை வந்து இவர் கொடுக்குறாரு. ஆனா இந்த டைம்ல அவர் வந்து பயப்படல, அதுக்காக கவலைப்படல, எதுவுமே பண்ணல. அந்த காளிக்கு நன்றி கூட சொல்லலையா. சோ சொல்லாம அவர் பாட்டுக்கு வந்துட்டாராம். சோ பகைவனை கூட இவர் வந்து பகைவனாகவே நினைக்கலையாம். சோ இந்த மாதிரி பக்தர்களோட குணங்கள் வந்து இப்படிதான் இருக்கும். சோ முழுமுதற் கடவுளை தான் வந்து அவங்க முற்றிலும் சார்ந்து இருப்பாங்க. சோ அவங்கதான் வந்து உண்மையான துறவிகள்.
பகவானும் அதே மாதிரிதான். எப்பவும் எல்லா சூழ்நிலையிலுமே வந்து எல்லா விதமான பாதுகாப்பு அளிக்கிறதுக்கு வந்து பகவான் வந்து எப்பவும் ரெடியா வந்து இருப்பாராம். ஸோ நம்ம இந்த ஸ்லோகம் அண்ட் ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கிருஷ்ண உணர்வுல, அதாவது முழுமையா கிருஷ்ண உணர்வுல இருக்கவங்கள சன்னியாசி அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு விருப்பு வெறுப்பு அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அப்புறம் இந்த இருமைகள் இருந்த இன்பம் துன்பம் அதுல இருந்து வந்து அவங்க வந்து வெளிப்பட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பகவானோட திருப்திக்காக மட்டும் அவங்க செயல்படுறதுனால அவங்க இந்த பௌதீகத்திற்கு வந்து அப்பாற்பட்டு இருப்பாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா அவங்க அப்படியே இந்த ஜட உலகத்துல இருந்தாலும் அவங்க முக்தி பெற்ற ஆத்மாவா தான் இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரிகோம். தட்ஸ் இட். ஏதாவது எடுத்ததுல டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அவரு வந்து இறக்குற அந்த கத்தியை தூக்கும் போது அவருக்கு அந்த மரண பயமும் இல்ல. அதே சமயம் அவர் அதுல இருந்து தப்பிச்சோம், அதுல அவருக்கு உண்டான மகிழ்ச்சியும் இல்ல, சமநிலையில இருக்கிறாருன்றது இந்த நீங்க சொல்லும் போது புரியும். எஸ் மாதாஜி. எஸ் மாதாஜி. ஹரிஷ்ணா மாதாஜி. எஸ் பிரபு. ஹரிஷ்ணா மாதாஜி, எனக்கு இந்த ஒரு உவமை மட்டும் சொல்லிக் கொடுங்க. அந்த தண்ணீர், கடல் தண்ணீர்னு சொன்னீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க. இப்போ ஃபுல் கடல் தண்ணி வந்து பகவான் பிரபு. கடல் தண்ணிலயும் உப்பு இருக்கு. அதுல ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதுலயும் உப்பு இருக்கு. அது குணங்கள் ரெண்டுமே ஒண்ணுதான், ஆனா அளவுல வேறுபட்டது. அந்த மாதிரிதான் பகவான். பகவான் வந்து பகவானுக்கு நமக்கும், ஏன்னா பகவானுடைய அம்சம் இல்லையா நம்ம, அந்த குணங்கள் இருக்கும், ஆனா அளவுல வேறுபட்டவங்க. அதுக்காக அந்த 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 உப்பு அவ்வளவு இருக்கிற அளவு வந்து அந்த அம்சங்கள் வந்து நமக்கு கிடையாது, அந்த அளவுக்கு அம்சம் இல்லைன்னு புரியுது. அப்படிதானே மாதாஜி? எஸ் பிரபு. அந்த அளவு, அந்த குவான்டிட்டி நம்ம கிட்ட இல்ல. அந்த ஞானமோ எதுவுமே நம்மள்ட்ட கிடையாது. நம்ம வந்து வெறும் பகவான் கிட்ட உள்ளது அதுவும் அந்த அளவுக்கு நமக்கு கிடையாது. ஆனா நம்மளோட பகவானோட அம்சம் அந்த குவான்டிட்டி அதான் சொல்ல வேண்டும். அதுக்காக எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். அப்ப இது வந்து ஞானத்துக்காக சொல்றது கரெக்டா தானே? எல்லாத்துக்குமே ஞானத்துக்காக. இது ஆக்சுவலி நம்ம யாரு அப்படின்னு சொன்னா பகவானுடைய நித்திய சேவகன், பகவானுடைய அம்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பகவானுடைய பார்ட் அண்ட் பார்சல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பகவானுடைய பார்ட் அண்ட் பார்சல்ல எப்படி ஒரு நெருப்பு, ஒரு ஃபயர் இருக்கு, அதுல இருந்து ஒரு பொறி வருது இல்ல, அதுவும் நெருப்பு தான், அது வேற கிடையாது. ஆனா அதோட குவான்டிட்டி கம்மி இல்லையா? சோ அந்த மாதிரி. ஓகே ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரபு. எஸ் மாதாஜி. கொப்பரையை பத்தி சொன்னீங்கல்ல, அது எனக்கு ஒன்றும் புரியல. தனித்தன்மை அப்படின்னு. இப்போ கொப்பரை தேங்காய் இருக்கு இல்லையா? கொப்பரை தேங்காய் வந்து அந்த அந்த தேங்காய்க்குள்ளதான் இருக்கு. ஆனா வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அதோட அந்த ஓடுல இருந்து விடுபட்டு தானே இருக்கு. சோ அந்த மாதிரிதான் இந்த மாதிரி முழுமையா கிருஷ்ண உணர்வில் இருப்பவங்க இந்த பௌதிகத்திலேயே இருந்தா கூட அதோட எந்த அட்டாச்மெண்ட் இல்லாம இருப்பாங்க. அதுக்காக சொல்ல வந்தது மாதாஜி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி 3 விஷயம் சொன்னீங்க. பக்தி, பற்று, துறவு, மூணாவது இன்னொன்னு என்ன? அந்த பாகவதம் ஸ்லோகா சொன்னது இல்லைங்களா பிரபு? இல்ல, இங்க 3 விஷயம் சொன்னீங்க. பக்தி, அப்புறம் பற்றுகள் இருந்து துறவு, மூணாவது விஷயம் என்ன? 3 விஷயம் சொன்னீங்க. பக்தி, பரமபுருஷன நேரடியான அனுபவம் கிடைக்குது, அப்புறம் பௌதிக துறவு. இந்த பாகவதம் ஸ்லோகால சொன்னது, சாப்பாட்டோட கம்பேர் பண்ணி சொன்னது, அததான் கேக்குறீங்க? ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் பக்தி. ஒண்ணு பக்தி, இன்னொன்னு வந்து பரமபுருஷருடைய பகவானுடைய நேரடியான அனுபவம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. ஏன்னா மத்த இதுல வந்து அந்த அனுபவம் எப்ப கிடைக்கும்னா அவன் செத்ததுக்கு அப்புறம், அங்க போனதுக்கு அப்புறம் அந்த மாதிரிதான் அனுபவம் கிடைக்கும். பட் பக்தியை நம்ம கிளியரா உண்மையா நம்ம பண்ணணும், நல்ல ஸ்டாண்டர்ட்ல பண்ணோம்னா அங்க வைகுண்டத்துல கோலோகத்துல என்ன அனுபவம் வேணுமோ அந்த அனுபவத்தை நம்ம இப்பமே அனுபவிக்க ஆரம்பிக்கலாம். அதுதான் அந்த நேரடி அனுபவம் நம்மளுக்கு இங்கேயே கூட கிடைக்கும். இப்ப நிறைய பேருக்கு நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அவங்க வந்து காடை வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க, கிருஷ்ணரை ஃபீல் பண்ணியிருப்பாங்க, கிருஷ்ணர் எப்படி சேவ் பண்ணாரு, தே வில் ஃபீல், தே கேன் ரியலி எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சாரி மோகன மாதாஜி. ஒரு டெய்லரு, ரொம்ப பாவப்பட்ட டெய்லர் பாம்பேல, அவரு 10, 15, 20 வருஷமா ஜெகநாத்தை வந்து போய் பார்க்கணும். நம்ம எப்படி நம்ம இவரு யோசிச்சுட்டு இருக்காரு, நம்ம பிள்ளை சிவதான பிள்ளை வந்து ஜெகநாத் பார்க்கணும் அப்படின்னு இருக்காரு. அதே மாதிரி
அவங்களும் வந்து ஆஹ் பகவானை பார்க்கணும், ஜெகநாத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட இருந்தாரு. சிறுக 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 ரொம்ப கம்மி பணம் தான் அவர்கிட்ட இருந்தது. சேர்த்து 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 அந்த ஆசையோட இப்பெல்லாம் இன்டர்நெட் யூடியூப் அப்படின்னு இருக்குது இல்லையா? ஸோ அந்த காலத்துல அதெல்லாம் இல்லை. ஸோ அதனால அவர் வந்து ரொம்ப ஆவலோட ரொம்ப ஏக்கத்தோட அவர் வந்து ஜெகநாத்தை போய் ரத யாத்திரை எப்ப பாக்குறாரு. அப்ப ரத யாத்திரால அந்த ஜெகநாத்தை பாக்குற ஆர்வத்துல இங்கேயும் அங்கேயும் முட்டி அடிச்சு, உங்களுக்கு தெரியும் உலகத்துல அதிகமான ஒரு கூட்டம் இருக்கக்கூடிய இடம் அந்த ரத யாத்திரை இடம். இப்படி நெரிச்சல்ல கடைசியில அந்த பகவானை கிட்ட பார்க்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு கூட்டத்தோட கூட்டமா கடைசியில ரதத்து மேலே ஏறிடுறாங்க. யூஸ்வலா அந்த ரதம் ரொம்ப பெருசு, கிட்டத்தட்ட 200 பேர் மேலே நிற்பாங்க, அவ்வளவு பெரிய ரதம். இந்த கூட்ட நெரிச்சல்ல அவர் பகவானை தொடணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இதுல அப்படியே அந்த கூட்டத்தோட கூட்டமா மேலே ஏறிடுறாரு. ரதத்துக்கு மேல ஏறி இவர் என்ன பண்றாங்க, திருப்பி நெரிச்சல்ல வந்து இவரை வந்து அப்படியே தள்ளி விட்டுட்டாங்க. நம்மளை பொறுத்தால ஜெகநாத் வந்து மரத்துல செஞ்சிருக்காங்க, கல்லு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவரை பொறுத்தால ஜெகநாத் இஸ் கிருஷ்ணா. அப்போ அவர் என்ன பண்ணாரு, அந்த தள்ளி விட்ட உடனே ஜெகநாத் மேல போய் விழுகிறாரு. இப்ப நம்ம எல்லாம் போய் ஜெகநாத் மேல விழுந்திருந்தோம்னா மூஞ்சி அடிபட்டு இருக்கும். ஆனா அவருக்கு அப்படியே ஜெகநாத்துக்குள்ள போய் வெளியில வந்தார். He had that அனுபவம், that feel of Jagannath really. So அதுதான் இந்த 2வது பாயிண்ட். நேரடி அனுபவம் நம்மளுக்கு இங்க கிடைக்கும். பக்தியில நம்ம செத்தாதான் கிடைக்கும், செத்தாதான் கிருஷ்ணரை பார்க்க முடியும், செத்தாதான் கிருஷ்ணரை வந்து பேச முடியும் அப்படிலாம் கிடையாது. இங்கேயே நம்ம அனுபவம். இப்ப அனந்தாழ்வார் வாட்டி திருப்பதி பாலாஜியை பார்த்தாரு, பத்தாவதுக்கு அவர் திருப்பதி பாலாஜிக்கு ஒரு அடிவர கொடுத்துட்டாரு. கரெக்டா இல்லையா? நேரடி அனுபவம். எப்ப அனுபவம். பகவான் வந்து இவர்கிட்ட அடி வாங்கிட்டு போறாரு. நேரடி அனுபவம். இததான் மோகனானந்தன் சொல்றாங்க, பாகவதத்துல சொல்லியிருக்காரு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே மாதாஜி, வேற ஏதாவது டவுட் இல்ல அப்படின்னா ரீகேப் போயிடலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. நல்லா இருந்த கிளாஸ், நிறைய எக்ஸாம்பிள்லாம் சொன்னீங்க. ஆனா அந்த ஜடமா இருந்துட்டு அவர் வந்து சாதிச்சாருன்னும் போது நம்ம ஜடமா இருந்தா வீட்டுல திட்டுறாங்க மேடம். அவர் ஜடமான ஒரு ஜடம் ஆக்சுவலி கிடையாது, அவர் அந்த மாதிரி இருந்தாரு. நமக்கு இந்த பௌதிகத்தோட அட்டாச்மெண்ட் வந்துடக்கூடாதுன்றதுக்காக உஷாரா இருக்காரு. கரெக்டா தான் சொன்னீங்க. அந்த கொப்பரையில இருக்க தேங்காய் வந்து தனியாவே இருக்கும். நம்ம நிறைய நேரம் உடைச்சு பார்த்துருக்கேன் நான். அந்த ஓட்டுல இருந்து தனியா தான் இருக்கும், ஆனா உள்ளாரதான் இருக்கும் அந்த கொப்பரை தேங்காய்ன்றது. அந்த மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையிலே இருந்தாலும் அந்த பற்று இல்லாம இருக்கணும்னு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கீங்க மேம் மாதாஜி. இந்த கொப்பரை தேங்காய்ன்றது நிறைய பேர் பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. ஆனா அந்த மேல பாத்தீங்கன்னா அந்த ஓடு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும், அந்த தேங்காய் நார்லாம் இருக்கும். ஆனா உடைச்சு பார்த்தீங்கன்னா அந்த இது உள்ளார இருக்கிற தேங்காய் இது மட்டும் தனியா இருக்கும், அதுக்கு இது சம்மந்தம் இல்லாம இருக்கும், ஒட்டியே இருக்காது கொஞ்சம் கூட. நல்ல எக்ஸாம்பிளா இருந்தது அது சொல்லும் போது. நம்ம நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நிறைய இஷ்யூஸ் வரும். என்னன்னாக்கா மென்னை விட உமன் வந்து நிறைய வார்த்தைகள் ஒரு நாளைக்கு அதிகமாக பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2000 வார்த்தை மென் பேசுனாங்கனாக்கா உமன்ஸ் வந்து 3000 வேர்ட்ஸ் பேசுறாங்களாம் அப்படின்னு சும்மா சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னு கேட்டாக்கா ஒன்னொன்னு 2 தடவை சொல்ல வேண்டியதா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு. நம்ம அமைதியா இருந்தா கூட அவங்க வந்து 2 தடவை சொல்ல வேண்டியதா இருக்குன்றாங்க எல்லாமே. இது எதனா ஒண்ணு பேச போனோம்னு வச்சுங்களேன், இன்னும் கொஞ்சம் அதிகமா பேசிட்டே வந்துட்டே இருக்கு இல்லையா? அதுக்காக சொல்றேன். நல்ல எக்ஸாம்பிளா இருந்தது மாதாஜி. வெரி குட், தேங்க்யூ. ரீகேப் பண்ணிடலாமா? ஏன்னா பாகவதம் கிளாஸ் இருக்கு இல்லையா அடுத்து. ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி, நம்ம ரீகேப்க்கு போகலாம். மாதாஜி நானே இன்னைக்கு ரீகேப். சுகுணா சாரி, நான் மியூட்ல இருந்து பேசிட்டு இருந்திருக்கேன். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்மளுக்கு ரீகேப் சுகுணா மாதாஜி பண்றாங்க. நீங்க வீடியோ ஆன் பண்ண முடிஞ்சா நான் உங்களை ஸ்பாட்லைட் பண்ணுவேன் மாதாஜி. இல்லைங்க மாதாஜி, பரவாயில்ல விடுங்க. சரி, ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எவன் எதையும் விரும்புவதில்லையோ எதையும் வெறுப்பதில்லையோ அந்த கர்மயோகி எப்பொழுதும் சன்னியாசிதான்.
மனிதனுக்கு தன் முன்னேற்றத்தில் தடையாக இருப்பவை விருப்பு வெறுப்புகள் தான். அதனாலேயே அவன் கர்ம பந்தத்தில் சிக்குகின்றான். கர்மயோகி விருப்பு வெறுப்பற்று பகவானுக்கு கடமையாற்றுகின்றான். அதனாலேயே பகவானுடைய கிருபையினால் எளிதாக கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை பெறுகின்றான். அஞ்ஞானத்தினால் செய்யப்படும் நன்மை தீமைகளினால் ஒருவன் திரும்ப திரும்ப பிறவி எடுக்கின்றான். இந்நிலையில் இருந்து விடுபடுவதுதான் பந்தத்திலிருந்து விடுதலையாகும். சம்சாரமும் கர்மயோகமும் வெவ்வேறு பயன் தரக்கூடியவை என்று அறியாதவர்கள் கூறுகின்றார்கள். இவற்றில் ஒன்றையாவது உறுதியாக பின்பற்றுகின்ற மனிதன் பரமாத்மாவை அடைகிறான். சாங்கிய யோகம் கர்மயோகம் இரண்டுமே பரமாத்ம தத்துவ ஞானத்தை அளித்து முக்தி அளிப்பதாகும். இரண்டு சாதனங்களிலும் முறை வேறானாலும் பயன் ஒன்றுதான். எவன் ஒருவன் கிருஷ்ண பக்தியோடு இருக்கின்றானோ அவனே உண்மையான துறவி என்றார். பரீட்சித்து மகாராஜா மாதிரி இருக்க வேண்டும் என்றார்கள். பாகவதத்திலும் இதையே சொல்லி இருக்கிறார்கள். பகவானிடம் சரணடைந்தவர்களுக்கு பக்தி பகவானுடைய நேரடி அனுபவம் கிடைக்கும். நமக்கும் பகவானுக்கும் குணங்கள் ஒன்றுதான், அளவுகள் வெவ்வேறானவை. அதற்கு உதாரணமாக கடல் தண்ணீர் பகவான், அதில் 1 டம்ளர் தண்ணீர் தான் நாம் என்று சொன்னார்கள். முக்தி அடைந்தவர்களை கொப்பரை தேங்காய் மாதிரி என்றார்கள். அதனால் நாமும் கிருஷ்ணருக்கு ஜடவரதர் கதையை சொன்னார்கள். அதனால் நாமும் கிருஷ்ண பகவானை நினைத்து கொண்டு இருந்தால் அவரை அடையலாம். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. Very good. Hare Krishna. Thank you, Mataji. Important points are beautiful சொன்னீங்க. Hare Krishna. சொல்லலாம் மாதாஜி. Yes, Mataji. पंचकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनन्तकोटि वैष्णवभूते जय श्री प्रभुपादिक जय श्री गुरुवराज जय हिदाय गौरवंदे हरि हरि बोल. थैंक यू माताजी. प्रभुजी. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. Hare Krishna. எல்லாரும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம்க்கு? நாளைக்கு எக்ஸாம் இல்லையா? Yes, Prabhuji. சரஸ்வதி நாளான்னைக்கு ஒரு Sunday. ஆட்டோலாம் புடிச்சு எடுத்து பிரிண்ட் அவுட் எல்லாம் எடுத்து ஃபுல்லா ரெடி பண்ணி பக்காவா இருக்காங்க. எக்ஸாம் இப்போ வச்சாலும் ரெடியா? மத்தவங்க எல்லாம் எந்த கண்டிஷன்ல இருக்கீங்க? கொஸ்டின் பேப்பர் எல்லாம் எஸ் பிரிச்சு பாத்தீங்களா இல்லையா? எஸ் பிரபு, மதர் ரெடியா இருக்காங்க எக்ஸாமுக்கு. மாதாஜி பிரபுஜி ரெடியா இருக்கு. எஸ் மாதாஜி. சரஸ்வதி மாதாஜி மத்தவங்க எல்லாரும் அதே மாதிரி ஆகணும்ன்றதான் சொல்ல வந்தோம். சரஸ்வதி மாதாஜி மாதிரி நம்மளும் அந்த புத்தகத்தெல்லாம் கொஞ்சம் திறந்து எடுத்து அந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணி நம்ம ரெடியா இருப்போம். வெரி குட். சி கிருஷ்ணா வில் சி த எஃபோர்ட். எவ்வளவு மார்க் வாங்கினாருன்னு பார்க்க போறது இல்ல, நீ இதுக்காக எவ்வளவு மெனக்கெட்டு இருக்க. இப்போ உதாரணத்துக்கு 82 வயசுல சரஸ்வதி மாதாஜி வெளியில போய் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து, ஏன்னா மொபைல்ல வச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கு உட்கார்ந்து அதுக்கு பதிலெல்லாம் தேடி அதை டிஸ்கஸ் பண்ணி, ஸோ இந்த முயற்சி இந்த எஃபோர்ட்டை தான் கிருஷ்ணர் பார்க்க போறாரு. நான் ரொம்ப அறிவாளி, சும்மா ஒரு வாட்டி பார்த்தா நான் அப்படியே ஆன்சர் பண்ணிடுவேன், ஃபுல்லு வாங்கிடுவேன், 90% வாங்கிடுவேன் அப்படின்னா கிருஷ்ணா இஸ் நாட் ஹாப்பி வித் இட். கிருஷ்ணர் நீ அதுக்கு எவ்வளோ மெனக்கெடுறீங்க, எவ்வளோ நேரம் அதுக்காக செலவு பண்றீங்க, அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் பண்றீங்க, எவ்வளோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வச்சுக்கீங்க அப்படின்றத தான் கிருஷ்ணர் பார்க்க போறாரு. ஸோ கிருஷ்ணரோட நம்ம அந்த பக்தி பண்றதே, ஆஃபரிங் பண்றதா இருக்கட்டும், நரசிம்மர் சதுர்தசி கொண்டாடுறதா இருக்கட்டும், விரதங்கள் இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே எதுக்குன்னா அந்த கண்ணனை நம்ம பால் ஈர்க்கதற்காக, அவரை அட்ராக்ட் பண்றதுக்காக இல்லையா? நீங்கெல்லாம் காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க, ஒரு பையனையோ பண்ணியோ அட்ராக்ட் பண்ணணும்னா இந்த பசங்க என்னெல்லாம் பண்ணும் தெரியுமா? எல்லா குரங்கு வேலை எல்லாம் பண்ணும். கரெக்டா? பைக் அது இப்படி ஒரு வீல்ல ஓட்டுறது என்ன, இந்த பக்கம் இப்படி சட்டையை அப்படி போடுறது என்ன, இப்படி போடுறது என்ன, எல்லா குரங்கு சஷ்டியும் பண்ணும். எதுக்காக? அந்த ஒரு பொண்ணை இவன் பக்கம் பார்க்க வைக்கிறதுக்கு. அதே மாதிரி பொண்ணுங்க என்ன பண்ணுது? நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக்கு, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல், அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல், என்ன பிரெஞ்சு பிளீட், அந்த பிளீட், இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அதே கலர்ல ட்ரெஸ்ஸை மாத்தி போட்டு போறது ஏதோ. சோ இந்த மாதிரி அவங்களும் பல விதங்கள்ல என்ன பண்றாங்க, அட்ராக்ட் பண்றாங்க. ஆனா பக்தின்றது என்னன்னா நம்ம எல்லாரும் பல விதத்துல பகவானை அட்ராக்ட் பண்றோம். அண்ட் பகவான் எதுல அட்ராக்ட் ஆவார்னு ஆச்சாரியா சொல்றாரு, நீ எடுக்கிற மார்க்ல கிடையாது, நீ சொல்ற ஸ்லோகத்துல கிடையாது, நீ அதுக்கு பண்ற முயற்சியை தான் பகவான் அட்ராக்ட் ஆவார். ஓகே, ஹரி ஓம் சத். எல்லாருக்கும் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் டைம் இருக்கோ பாகவதம் வாங்க. கொஞ்சம் நரகத்தை பத்தி தெரியணும்னா இன்னைக்கு பாகவதத்துல இன்னைக்கு நரகம் சப்ஜெக்ட் இன்னைக்கு. ஓகே, இன்னொரு 10-20 மினிட்ஸ்ல ஆரம்பிக்கும் அது. ஓகே, ஓம் தத் சத்.